27ஆம் தேதி ஜூலை மாசம் மொத்தம் 8 ஏர் டார்கெட்ஸ் ரஷ்ய தரப்புல இருந்து விட்டுருந்தாங்க. நாங்க எல்லாத்தையும் தலையை திருப்பி அனுப்பிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட மத்த பகுதிகள்ல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதே 27ஆம் தேதி ஜூலை மாசம் இந்த பால்டோவா ஒப்லாஸ்ட்ல மட்டும் மொத்தம் 4 ட்ரோன்கள் வந்துச்சுங்க. அதுல சில ட்ரோன்கள் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி மேல தாக்குதல் பண்ணனால தீ பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறது போல பால்டோவா ஒப்லாஸ்ட்ல இருந்து தகவல்கள் வருது. சரி, இது மட்டும் தானு பாத்தீங்க இல்ல, சுமி ஒப்லாஸ்ட தாக்குதல் பண்ணதுனால, ரஷ்ய தரப்பு தாக்குதல் பண்ணதுனால ஒரு குழந்தை உட்பட 12 நபர்கள் சிவிலியன்ஸ் காயமடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. சரி, இது மட்டும் தானு கேட்டா இல்ல, ரஷ்ய தரப்புல இருந்து தாக்குதல் பண்ணதுனால இந்த கெர்சன் பகுதியில, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியில இருந்து உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியில வந்து தாக்குதல் பண்ணதுனால ஒரு பெண் இறந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கைடட் மிசைல் வந்ததுங்க, KH வெரைட்டி ஒரு கைடட் மிசைல் வந்தது. அப்புறம் ட்ரோன்கள், சூப்பர் கேம் ரிகான்சன்ஸ் மிஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள்லாம் வந்தது. எல்லாத்தையுமே நாங்க சக்சஸ்ஃபுல்லா டவுன் பண்ணிட்டோம்ன்றாங்க. ஆனா இது போல இழப்புகள், உதிரி பாகங்கள் உதிரி போய் வெடிச்சு இது போல சேதங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ உக்ரைன் சொல்றதுதான் கரெக்ட். உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கப்சிப்னு கேட்டுட்டு நல்லபடியா இருந்துக்கணும். சோ இது வந்து நம்ம அந்த உக்ரைனுக்குள்ள பேசப்படக்கூடிய செய்திகள் உங்ககிட்ட சொல்லியாச்சு. நீங்க என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இந்த ஒரு வாரத்துல மட்டுமே இது போல ரஷ்யா தினமும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, ட்ரோன்கள் அதிக அளவுல வந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிறது போல. சோ இந்த ஒரு வாரத்துல மட்டுமே உக்ரைன் 8000 ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கிறாங்களாமா, ரஷ்யாவில இருந்து எழுப்பப்பட்ட ட்ரோன்கள். இதுல 4000 ட்ரோன்கள் இந்த ரிகானிசன் ட்ரோன்களா இருக்கட்டும், கமிகாசி ட்ரோனா இருக்கட்டும், இது போல ட்ரோன்கள்லாம் பறந்து வரல, லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நேரம் பறக்கக்கூடிய ட்ரோன்கள், இதெல்லாம் ஒரு 4000 சொச்சம் ட்ரோன்களை டவுன் பண்ணிக்கிறாங்க. அது கூட 3600 சொச்சம் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா FPV ட்ரோன்கள், இது எல்லாத்தையும் நாங்க டவுன் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு வாரத்துல மட்டும் இத்தனை ட்ரோன்கள் ரஷ்ய தரப்பு வந்து ஏவி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன், உக்ரைனோட UAV ஃபோர்ஸ் கமாண்டர் தரப்பு என்ன சொல்லியிருந்தாரு, ரஷ்யாவோட 6 மடங்கு ட்ரோன்கள் எங்க கிட்ட இருக்கு, அதுவும் 165 டைப் ஆஃப் வெரைட்டி இருக்குனாங்க. அப்படி இருக்கிற உக்ரைனுக்குள்ளேயே ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா 8000 ட்ரோன்கள் அனுப்பி இருக்கிறாங்கன்னா, அப்போ உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள எத்தனை ஆயிரம் ட்ரோன்கள் அனுப்பியிருப்பாங்க. அப்பா நினைச்சாலே கிரின்னு வருது. சரி, ஓகே. ஆனா இப்போ உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புல இருந்து கதறல்கள் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, ஒரு நாள்ல மட்டும் இந்த 27ஆம் தேதி ஜூலை மாசம் மட்டும் இந்த 27ஆம் தேதி ஜூலை மட்டும் ஏதோ ஒரு ஸ்பெஷலா நடந்திருக்கு, என்னமோ முடிவு எடுத்திருக்கிறாங்க, இதுல ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. ஏன்னா இதே டைம்ல இந்த லெபனான் இஸ்ரேல் இஷ்யூ இருக்கு இல்லைங்க, இல்ல லெபனான் தரப்புல இருந்து எப்பவும் போல வழக்கம் போல இரு தரப்பையும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. இஸ்ரேல் தரப்புல இருந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல சோனிக் பூம் சத்தம் எல்லாம் வர வச்சு சில இடங்கள் ஏர் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணி இது போல வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு படி எஸ்கலேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, லெபனான் தரப்புல இருந்து இஸ்ரேலோட சிவிலியன் வாழும் பகுதி மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால 11 பேர்த்துக்கும் மேல அப்படிங்கிறாங்க. இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 20 பேர்த்துக்கிட்ட அப்படிங்கிற சொல்லப்பட்டது. இன்னும் எக்ஸாக்டான கவுண்ட் வரல. பட் ஆனா மிக பெரும் சேதம் அங்க இருக்கக்கூடிய சிவிலியன் மேல லெபனான் தரப்புல இருந்து நடத்தக்கூடிய தாக்குதல்னால ஏற்பட்டிருக்கு. ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து நடக்கப்பட்ட தாக்குதல்னால மிக பெரும் சேதம் இஸ்ரேலோட சிவிலியன்ஸ்க்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதனால பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இருக்காரு இல்லையா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து அமெரிக்கா போயிருந்தார் இல்லையா, சோ இதுக்கு மேல எல்லா பிளான்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு இமீடியட்டா அங்க ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாராமா. இங்க இஸ்ரேலோட டிஃபென்ஸ் போர்ஸோட கேலட் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரெல்லாம் கூடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க லெபனானுக்குள்ள, மிக பெரும் தாக்குதல் முன்னெடுக்க போறாங்க அப்படிங்கிறது போலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதெல்லாம் இன்னும் உறுதிப்படுத்தப்படல. நம்மளுக்கு அடுத்த பதிவுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பாத்திரலாம் லைனா. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்ப இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை இங்க மிக பெரும் அளவில் வெடிச்சிருக்கா, சோ அதே போல ஒரு தீவிரத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடந்திருக்கு. இந்த ஒரே நாள்ல மட்டும் 27ஆம் தேதி ஜூலைல மட்டும் மொத்தம் 80 ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்யா தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. இதுல 114 ஏரியல் கைடட் குண்டுகளை வந்து ஏவி விட்டுருக்காங்க ரஷ்ய தரப்பு இருந்து அப்படிங்கிற போல சொல்லிக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இழப்பு உக்ரைன் தரப்புல இல்ல, உக்ரைனுக்கு எல்லாம் எந்த ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்காது. ஏன்னா உக்ரைன்ல இருக்கிறவங்களா சூப்பர் பவர் இருக்கக்கூடிய சூப்பர்மேன், சோ ஸ்லாவா உக்ரைன் இல்லையா, அதனால அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. எல்லாத்தையும் தூக்கி வர்றது அப்படியே கேட்ச் பிடிச்சி தூக்கி வீசிடுவாங்க ரஷ்யா மேல. சோ இழப்புகள் ரஷ்யாக்கு தான் இருக்கும். ஆனா ரஷ்யா நடத்தின தாக்குதலோட வீரியம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல மட்டும் 27 ஜூலைல மட்டும் 122 காம்பேட் கிளாஷ், 80 ஏர் ஸ்ட்ரைக். இந்த 80 ஏர் ஸ்ட்ரைக்ல 117 கைடட் குண்டுகளை வீசிக்கிறாங்க. சோ மாபெரும் தாக்குதல் ரஷ்ய தரப்புல இருந்து முன்னெடுத்துக்கிறாங்க. ஆனா மாபெரும் இழப்பு ரஷ்யாக்கு தான் நடந்திருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்ல. உக்ரைன் தான் என்னைக்குமே ஜெயிப்பாங்க, உக்ரைன் சொல்லதான் என்னைக்குமே கரெக்டா இருக்கும். சோ அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் இந்த ட்ரோன்களோட கணக்கு சொன்னாங்க இல்லையா, மொத்தம் 8000 ட்ரோன்கள்னு. இப்ப அந்த ட்ரோன்களோட உதிரி பாகம்லாம் அங்கேயும் கிடைக்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப அந்த ட்ரோன்கள்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மொத்தம் 20 நாடுகளோட காம்போனன்ட்ஸ் அந்த ட்ரோன்கள்ல இருக்கு.
இது உக்ரைனுக்கு எவிடன்ஸா கிடைச்சிக்குது, ப்ரூஃப் கிடைச்சிச்சு. இப்ப அந்த 20 நாடுகளோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து உக்ரைன் ஒரே ஒரு லூகாயில்ன்ற கம்பெனி மேல பிளாக் லிஸ்ட் பண்ணி சாங்ஷன் போட்டதுக்கே ஹங்கேரி, ஸ்லோவாக்கியால கதறிட்டு கிடக்குறாங்க பாவம். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப இப்படி இருக்கும் சூழ்நிலையில இந்த 20 நாடுகளோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியல. சாங்ஷன் போட்டாங்கன்னா அந்த நாடுகளோட எக்கனாமில திவால் ஆயிருமா, அதுல பாதாளத்துக்கு போயிருமா அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தான் கூடி உட்காந்து ரொம்ப உருக்கமா இருக்காங்க உக்ரைன் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படின்னு. காரணம் என்னன்னா இந்த 20 நாடுகளோட அந்த உதிரி பாகங்கள் இருக்கு இல்லையா, ரஷ்யா யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ல இருக்கக்கூடிய பாகங்கள்ல பெரும்பான்மையான பாகங்கள் அமெரிக்கா, ஜப்பான், கனடா, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து இவங்கெல்லாம் யாருங்க, எப்பேற்பட்ட நாடுகள். உக்ரைனுக்காக உதவியே தீர்வே, எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குறேன் நாங்க, எல்லாத்தையும் நீங்க உக்ரைனுக்கே கொடுத்திருந்தா பரவாயில்ல, எதுக்கு ரஷ்யாவுக்கு தரீங்க அப்படிங்கிற கேள்விகள் அனலிஸ்ட் தரப்புல இருந்து வந்திருக்காது. உக்ரைன்ல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால அந்த நாடுகளோட நிலைமையில என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. இது கூடவே சீனா, ஈரான் இவங்களும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்கு. நல்ல வேலை நம்ம பேர் வரல, அது வரைக்கும் சந்தோஷம். பரவாயில்ல. இது போல வந்து நாடுகளோட உதிரி பாகங்கள் இருக்கு அப்படிங்கிறது உக்ரைன் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இதனால என்ன மாதிரியான நடவடிக்கைகள் உக்ரைன் எடுக்க போறாங்க? சாங்ஷன் போட போறாங்களா, நாடுகள் மேல கடுமையான கண்டனங்கள் போட போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்கு அந்த நாடுகள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏன்னா அந்த நாடுகளோட நிறுவனங்கள் தானே ரஷ்யாவோட கள்ள தொடர்பு வச்சிருக்காங்க. சோ அதை எப்படி கட் பண்ண போறாங்க கண்டுபிடிச்சு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சரிப்பா, இதெல்லாம் ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள நடத்தக்கூடிய தாக்குதல். ஆனா ரஷ்யாவுக்கு தான் இழப்பு. ஆனா இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் ஒரு லார்ஜ் ஸ்கேல் ட்ரோன் அட்டாக் நடத்திக்கிறாங்க. மொத்தம் 21 ட்ரோன்கள் ரஷ்யாவோட பிரியான்ஸ்க் ஒப்லாஸ்ட் நோக்கி மட்டுமே வந்திருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட ரைசான்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஆயில் டிப்போவா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி ஏர்ஃபீல்டா இருக்கட்டும், இங்கெல்லாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட பாம்பர் விமானங்கள் இருக்கு இல்லையா, அது மேல உக்ரைனோட ட்ரோன்கள் வந்து தாக்குதல் பண்ணிருக்கு. இதனால மிக பெரும் சேதம். அதாவது எப்படிங்க சொல்றது, இது போல தாக்குதல் பண்ணதுனால ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1/2 சென்டிமீட்டருக்கு வந்து மேப்ல வந்து வரைஞ்சோம்னா தெரியும்ல, அதுல 1/2 சென்டிமீட்டர் வந்து அழிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு தாக்குதல் வந்து உக்ரைன் தரப்பு வந்து முன்னெடுத்துக்கிறாங்க ரஷ்யா மேல அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த ஒரு நாள்ல மட்டுமே ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய 3 ஏர்ஃபீல்டு, டிக்லியோ ஏர்ஃபீல்டு, இந்த ரைசான்ல இருக்கக்கூடிய டிக்லியோ ஏர்ஃபீல்டு, அடுத்தது முர்மான்ஸ்க்னு ஒப்லாஸ்ட்னு ஒரு ஒப்லாஸ்ட் இருக்கு ரஷ்யாக்குள்ள, அந்த ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒலினியா ஏர்ஃபீல்டுன்னு ஒரு ஏர்ஃபீல்டு, இந்த ஏர்ஃபீல்டு, இது போல வந்து 3 ஏர்ஃபீல்ட்ல ஒரே நாள்ல உக்ரைன் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால சில பாம்பர் விமானங்கள், ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. ரஷ்யா தரப்புல இருந்து என்ன எதுவும் சொல்லல. சொன்னாங்கன்னா அடுத்த பதிவுல அவங்களுக்கு எந்த மாதிரியான சேதாரங்கள், இழப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது ரஷ்யாவோட வோல்கோகிராட் ஒப்லாஸ்ட்னு இருக்கு, அந்த பகுதியில ஒரு Su-34 எடுத்து ட்ரைனிங் பண்ணி இல்லாமா அப்படிங்கிறத ட்ரைனிங் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த விமானத்துல ஏற்பட்ட கோளாறு காரணமாக அந்த விமானம் விழுந்து வெடிச்சிருந்திருக்கு. இதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த டைம்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பைலட்டும் சரி, ட்ரைனரும் சரி, 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க, இஜெக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா ஏன் இதனால நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான விசாரணை ரஷ்ய தரப்பு வந்து நடத்திட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான வேலைகளை இறங்குவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போ உக்ரைன் தரப்புல இருந்து இந்த ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது உக்ரைன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சீனாவோட உதிரி பாகங்களும் ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? சோ அதனால அமெரிக்கா தரப்புல இருந்து வந்திருக்கிறாங்க, சீனா ரஷ்யாவுக்கு உதவாதீங்க, ஆயுதங்கள் கொடுக்குற முயற்சியில இறங்காதீங்க, இந்த டூயல் யூஸ் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு எதையும் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டல் கலந்த ஒரு வார்னிங் மாதிரி சீனாக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இருக்காரு, அவர் தரப்புல இருந்து. இப்போ சீனா தரப்புல இருந்து அதே போல, ஏங்க அமெரிக்கா நீங்க கொடுத்து உதவாதீங்க, பாருங்க உக்ரைன் ஆதாரம் கொடுக்குறாங்க, உங்களோட உதிரி பாகங்கள் இருக்குதாமா, ஏன் கொடுக்குறீங்க ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஒரு மிரட்டல் கலந்த ஒரு வார்னிங் வந்து சீனா தரப்புல இருந்து கொடுத்துட்டாங்கன்னா, ஐயோ மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவாங்க என்னும் நாடு அப்படிங்கிறது போல தெரியல. பட் இருந்தாலும் அனலிஸ்ட் தரப்புல இருந்து இது போல கேள்விகள் வருது. ஏதாவது ஒரு நாடு நறுக்குன்னு கேட்டு விட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற போல இருக்கு, யாரு கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இது போல விஷயங்கள்லாம் நடக்குது. அமெரிக்க தரப்புல இவங்க ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க, அதுக்கு சீனா தரப்புல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்த பதிவுல பாத்திரலாம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.